விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இது கிராமத்தான் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தோட வானிலை அறிக்கையை பார்க்கவும். நாம் ஆல்ரெடி நம்ம வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம். என்னன்னா இது மாதிரி 29, 30 பலத்த மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ என்னன்னா 30, 1ஆம் தேதிகளுக்கு பயங்கரமான மழைகள், அதுவும் குறிப்பாக உள் மாவட்டங்களுக்கு ரொம்ப அதிபயங்கரமான மழைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்டு வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ புயலாக மாறல அப்படின்னு சொன்னாங்களே, அது என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க இல்லையா? அது ஏன் புயலாக மாறாத போயிடுச்சு அப்படிங்கிறத முன்னே நான் சொல்லிடுறேன். என்னென்னா காற்று சுழற்சி சரியான அளவில் கிடைக்கல, அதன் காரணமாக இது புயலாக மாறல, காற்றல் தாழ்வு நிலையாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கேருந்து வரக்கூடிய காற்றுக்கள் எல்லாமே எல்லா காற்றுகளுமே இங்கே போகுதா அப்படின்னா கிடையாது. காற்றோட டிவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து வர காற்று இங்கே நல்லா வீடியோவில் பாருங்கள். இந்த புயலுக்கு பாதி காற்றும் இந்தாண்ட பக்கம் பாதி காற்றும் போயிடுச்சு. இங்கிருந்து வரக்கூடிய காற்றுக்கள் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி இந்தாண்ட பாதி அப்படின்னு வந்துருச்சு. அப்போ அது புயல் உருவாக தேவையான காற்று பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கிடைக்கல. அது கிடைக்காத காரணத்தினால இந்த புயலாக மாறாத காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே இன்னுமே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இது முதல் விஷயம். இப்போ உள் மாவட்டங்களுக்கு எங்கே மழை வரும், எப்போ மழை வரும், எவ்வளோ மழை வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாம் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம வீடியோக்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் நம்ம வானிலை அறிக்கை சொல்லிகிட்டு இருப்போம். என்னென்னா ஆத்தூர், சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஓகேங்களா, திருவண்ணாமலை, இந்த ஏரியாக்களுக்கு தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம், வானிலை அறிக்கை போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவிலையுமே இந்த இடங்களுக்கு மட்டும்தான் நம்ம வானிலை அறிக்கை போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு 30ஆம் தேதி காலையில் நமக்கு மழை இருக்கா, எப்போ மழை வரப்போகுது அப்படின்னா இன்றைக்கி எப்படி இருக்கோ அதே மாதிரியே நாளைக்கும் மேகங்கள் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும். ஒரு சில பகுதிகளில் சாரல் மழை அப்படிங்கிறது பகல் நேரத்தில் கண்டிப்பாக பதிவாகும். ஓகேங்களா? ஓகே, சாரல் மழை மட்டும்தானா அப்படின்னா நாளைக்கு நைட்டில் இருந்து நம்ம சேலம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், தருமபுரி, ஈரோடு, பெரம்பலூர், கரூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, இது எல்லா பகுதிகளுக்கும் மழைகள் ஆரம்பம் ஆகிடும். எப்போனா நாளைக்கு நைட்டில் இருந்து நமக்கு மழை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஆரம்பம் ஆகுது. ஓகேங்களா? அதை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நாளை மாலை, அதாவது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் நான் சொல்லியிருந்தேன் நமக்கு சாரல் மழையும் மேகமூட்டத்தோடு மட்டுமே நம்ம பகுதிகளில் இருக்கும். உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், இந்த ஏரியாக்கள் எல்லாமே மேகமூட்டத்தோடு தான் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு பகல் ஃபுல்லாக மேகமூட்டம், நமக்கு மழை வரப்போகிற டைம் அப்படின்னு பார்க்கும்போது நைட்டு சனிக்கிழமை நைட்டு 30ஆம் தேதி நைட்டு ஒரு 8 மணி வாக்கில் மழை வர வாய்ப்புகள் அதிகமாகிட்டே வரும். ஏன்னா 8 மணிக்கு இந்த சுழற்சி இருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், காஞ்சிபுரம், வந்தவாசி, திண்டிவனம், புதுச்சேரி, இந்த பகுதிகளில் மழை பயங்கரமாக விழுக்குது. இந்த மழையோட தாக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேராக இந்த பக்கம் நம்ம பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நைட்டு சனிக்கிழமை நைட்டு ஒரு 10:30, 11 மணி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாக்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நான் தலைவாசல் பக்கத்தில் இருக்கேன். ஓகேங்களா? இந்த ஏரியா மார்க் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறப்ப 7.8 mm அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த ஏரியாக்கள் மழை ஆரம்பிச்சிருச்சு. சனிக்கிழமை நைட்டு 11 மணிக்கு இந்த ஏரியாக்கள் எல்லாமே மழை ஆரம்பமாயிடும். திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, திட்டக்குடி, பெரம்பலூர், துறையூர், நாமக்கல், ராசிபுரம், சேலம், ஈரோடு, எடப்பாடி, மேட்டூர், இந்த பகுதிகள் எல்லாமே மழை ஆரம்பமாயிடும். எப்போனா சனிக்கிழமை நைட்டு 11 மணிக்கெல்லாம் மழை பயங்கரமான மழைகள் ஆரம்பமாயிடும். இந்த மழை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அப்படின்னு இருக்கு இல்லையா? விடிகாலத்தில் மிக கனமழையாக பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஒரு 2 to 3 மணிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகன மழை அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதிகன மழைனா எப்படா? இடி மின்னலோட தான் கண்டிப்பாக அந்த மழை இருக்க போகுது. குறிப்பாக இந்தந்த இடங்கள் அப்படின்னு பார்த்துங்க. திருவண்ணாமலை பயங்கரமான மழையில் மாட்டப்போகுது. திருவண்ணாமலை, அரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஆத்தூர், சின்ன சேலம், திட்டக்குடி, பெரம்பலூர், துறையூர், சின்ன சேலம் மட்டும் சொல்கிறீங்களே உள்ளலாம் இல்லையா அப்படின்னா கள்ளக்குறிச்சும் மலையில் மாட்டுது. சங்கராபுரம், கொட்டாம்பட்டி, ஆத்தூர், கெங்கவள்ளி, தமம்பட்டி, மல்லிகைக்கரை, வேலூர், ராசிபுரம், சேலம், இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை பயங்கரமான மழைகள் இருக்க போகுது. அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு விடிகாலைங்கிறது ஒரு 6-7 மணிக்காக நம்ம பார்க்கும்போது அப்பயுமே அதே இடத்துல தான் இருக்குது. பெரம்பலூருக்கு இன்னும் மழையை கொஞ்சம் சேர்த்து கொடுக்குது. பெரம்பலூர், ராசிபுரமும் சேலத்தோட அந்தாண்ட பகுதிகள், எப்படி சொல்கிறது, சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தலைவாசல் இந்த பகுதிகளுக்கு மழையை கொடுத்தது. இப்போ சேலத்துக்கு அந்தாண்ட அப்படியே எடப்பாடி அந்த சைடுகளுக்கு மழை கொடுக்க ஆரம்பிக்க போகுது. ஓகேங்களா? சேலம், இளப்பிள்ளை, ராசிபுரம், இந்த ஏரியா, சங்ககிரி, திருச்செங்குடி, எடப்பாடி, இந்த பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மழை கொடுக்க ஆரம்பிக்குது. எப்போனா காலையில் ஒரு 8-9 மணிக்கெல்லாம் அந்த பக்கம் மழைகள் போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்ன? மதியானம் 1 மணிக்கு பார்ப்போமா?
1 மணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. இதில் பயங்கரமாக மாட்ட போகிறது எது அப்படின்னா, இந்த உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, ஓகேங்களா, இந்த மல்லபுரம், தருமபுரி, ஏற்காடு இந்த ஏரியாக்கள் வந்து பயங்கரமாக அந்த மலையில் வந்து மாட்ட போகுது. ஸோ நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மலைகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மழை எவ்வளோ நேரம்டா நீடிக்க போகுது இந்த ஏரியாக்களுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இந்த ஏரியாக்களுக்கு மலைகள் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை வந்து 1ஆம் தேதி, ஓகேங்களா, 1ஆம் தேதி மதியானம் வரைக்குமே மலைகள் வந்து ஹெவியாக தான் இருக்கும். எதுனா இந்த ஆத்தூர், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, 1-2 மணி வரைக்குமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதற்கப்புறமேட்டுக்கு வந்து ஈவினிங் ஆக ஆக மலையோட தாக்கம் அப்படிங்கிறது எங்கள் ஆத்தூர், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், வேப்பூர், பெரம்பலூர் இந்த பகுதிகளில் குறைஞ்சிரும். அப்படியே அந்த காற்று வந்து அந்தாண்ட போகும்போது இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த தருமபுரியாக இருக்கட்டும், பெண்ணாகரம், மல்லபுரம் இதெல்லாம் அதிகப்படியான மலைப்பதிவு உருவாக ஆரம்பிச்சிடும். எடப்பாடி, மேட்டூர், மேச்சேரி, தாரமங்கலம், இளம்பிள்ளை, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு இந்த பகுதிகள் வந்து ரொம்ப அதிகமான மலைகள் வந்து மாட்டோம். எப்போனா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நல்லா பார்த்துங்க. இந்த திருச்செங்கோடு, கரிச்சப்பாளையம், ஈரோடு, பவானி, சின்னப்பட்டி இந்த ஏரியாக்கள் எல்லாமே பயங்கரமான ஒரு மலையில் மாட்ட போகுது. எப்போனா அதாவது ஞாயிற்றுக்கிழமையோட முற்பகுதிகள்னு இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள் வந்து மிஸ் ஆகுது. எப்போனா ஞாயிற்றுக்கிழமையோட காலைல ஒரு 7 மணி வரைக்கும், சரி மதியானம் ஒரு 6-5:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருந்து இந்தாண்ட சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழையை கொடுக்க போகுது. அந்த பின்னாட்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 5:30-6 மணிக்கு பிறகு சேலத்துக்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய பகுதிகள் கோயம்புத்தூர், திருச்செங்கோடு, கச்சராப்பாளையம், ஈரோடு இந்த பகுதிகள், கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பகுதிகளுக்கு ஒரு பயங்கரமான மழையை கொடுக்க போகுது. ஓகேங்களா. சரி, ஓகே, மலைகள் கொடுக்க போகுது. இந்த மலைகள்லாம் எப்படா நிற்கும் அப்படிங்கிற மாரி தான் நம்ம ஒரு கேள்வியோடயே இருப்போம். எப்போ இந்த மலைகள்லாம் நிற்க போகுது அப்படின்னா 2ஆம் தேதி தான் இந்த மலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆக போகுது. என்னைக்குன்னா டிசம்பர் 2ஆம் தேதி மலைகள் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப எந்த நாள் வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து திங்கட்கிழமை மதியானம் வரைக்கும் மலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஆத்தூர், சின்ன சேலம், கெங்குவெளி இந்த பகுதிகளுக்கு மிதமான மழையோ மேகமூட்டத்தோடையே இருந்தாலுமே கூட இந்தாண்ட ராசிபுரத்துக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய திருச்செங்கோடு, ஈரோடு, பெருந்துறை, அவினாசி, நம்பி இந்த ஏரியாக்கள் வந்து மலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சைடு உதகமண்டலமாக இருக்கட்டும், மைசூர் இந்த ஏரியாக்கள் வந்து மலையில மாட்டிக்கிட்டு தான் இருக்கும். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த பகுதிகள் அந்த டைம்லுமே வந்து பார்த்திங்கும் போது மலைகளில் கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே, அந்த பகுதி மலைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எப்போ மழை வரும் அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்கும் நிறையா பேர்த்துக்கிட்ட. ஓகேங்களா. அந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு நல்ல கேப் கொடுக்குது. அந்த 1 வாரம் கேப்புக்கு அப்புறம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து 2 புயல்கள் வந்து டிசம்பர் மாதமே வருது. அந்த புயலினுக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த புயலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மழை இல்லை லைட்டாக மழை வருது, ஹெவி மழை வருது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் இப்போ கன்ஃபார்ம் நமக்கு தான் மழை அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. எந்தெந்த பகுதிகளுக்கு மழை அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க. அதற்கப்புறம் வந்து 10ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி பக்கமாக மழைகள் மறுபடியும் நமக்கு பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் 10 இல்லை 11 அடுத்த கட்ட மழை நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.